நீங்கள் வீடுகளில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் அம்மாக்கள் சேரவே விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு வயசுக்கு பிறகு ஆம்பளை பையலும் அப்பா அவரும் செவத்தை பார்த்தே பேசுவார், இவரும் செவத்தை பார்த்தே பேசுவாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒரு வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். இவர் இங்கே பார்த்து கேட்பாரு, ஏன்டா படிச்ச அப்படிம்பாரு. படிச்சேன் அப்படி அங்கே பார்த்து சொல்லுவான். இதுக்கு நடுவில் பிரிட்ஜ் அம்மா உட்காந்துருப்பாங்க. ஒரு 1000 ரூபா பணம் வேணும், ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூருக்கு போகணும், இப்படி ஒரு கிராமர் வந்தால் கூட இவன் அடுப்படியில் போய் அம்மா வந்தானே எப்படி சொல்லுமா, அவர்கிட்ட சொல்லுமா, கடுப்பா வருமா, தங்கச்சிக்கு நான் தான்மா கொடுப்பாரு, எனக்கு கொடுக்கவே மாட்டாருமா. 1000 ரூபா காசு வாங்க. அவங்க ஒரு லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. வெங்காயம் 1 கிலோ, கத்திரிக்காய் 1/2 கிலோ, ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததெல்லாம் போய் முதல்ல வாங்கிட்டு வாங்க. என்னென்ன வேலை உண்டோ அவ்வளோத்தான் இப்போ வாங்குவாங்க. அப்பா நல்ல மூடாக இருக்கப்ப நான் உனக்கு சொல்லி வாங்கி தரேன். அந்த மனுஷன் எப்போதும் நல்ல மூடில் தான் இருப்பார். இவங்களாவே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. அவர் பயங்கரமான புஜகத பராக்கிரமன், அப்பா புல்லட் வருது, உள்ள ஓடி போய் உட்காந்துரு, டிவி ஆஃப் பண்ணுங்க அப்பா வராரு, லைட் ஆஃப் பண்ணுங்க அப்பா வராரு, எல்லாரும் ஒழுங்கா உட்காருங்க அப்பா வராரு, இதோ அந்த மலைகளுக்கு பின்னால் டைனோசர்கள் ஓடி வருகிறது, தாழ்வான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்பாவை வில்லனாக சித்தரிப்பது பெரும் அரசியல். பெண்கள் தயவு செஞ்சு இதை செய்யாது. தன் அந்தரங்கத்தை பேச பெண் பிள்ளைக்கு தாய் இருக்கிறாள், தன் அந்தரங்கத்தை பேச ஆண் பிள்ளைக்கு யார் இருக்கிறார்? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் இட்? தன் முதல் கவிதை அவன் எங்கே போய் படிப்பான்? அப்புறம் என்ன, வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான், பயிலோட சுத்துறான், வேற எங்கே போவான்? நீங்களும் அவளும் பேனு பார்த்துக்கிட்டு அப்படியே ரகசியம்லாம் பேசிக்கிறீங்க. தன் அந்தரங்கத்தை பேச பெண் பிள்ளைக்கு தாய் இருக்கிறாள், ஆண் பிள்ளைக்கு தந்தை இருக்கணும்ல. ஆண்களுக்கு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். இதை வச்சுதான் பெண்கள் ஏமாத்துவாங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான், இவரா இருந்தாலும் சரிதான், இல்லை இவரா இருந்தாலும் சரிதான், எவரா இருந்தாலும் சரி. ஆண்களுக்கு அதிகாரம் பிடிக்கும், பெண்கள் அதை வச்சு தான் பண்ணாங்க. நமக்கு இப்போ பயப்படுறாங்க, அவன் ஏன் அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் வச்சுருப்பான் அப்போ. அதனால தான் அம்மாக்கள் கவனிச்சு அவனு செய்வாங்க. பொம்பளை ஆளுகள்லாம் திட்டாதீங்க, திட்ட மாட்டீங்க தெரியும், ஏன்னா நீங்கள் பண்ணுறது உண்மையாக ஒரே ஐடியா நான் தானே சொல்கிறேன். ஏங்க நீங்கள் அவனை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இவர் கேட்கக்கூடாது. ஏன்னா அவனை அந்த லெவலுக்கு ரெடி பண்ணி இதுக்கு மேலே அப்படியே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கடுப்பாயிருன்னு சொல்கிற லெவலில் தான் ஏங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களாமா. இவர் நம்ம தான் ஃபஸ்ட்டு கேட்குறோமோ, ஏன்டா அப்படி பண்ணுறான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கப்பா, ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவ்வளோ கத்துறான்னா காலையிலேருந்து அவனுக்கு பஜனை விழுந்திருக்கும். இந்த விவரத்தை அந்த ஆள்கிட்ட சொல்லாமல் ஏங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு கேஷுவலாக சொன்னேன். ஓ நம்மள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துறான், என்னடா எடுத்த உடனே அவன் காலையிலேருந்து வெறியாக இருப்பான். அப்பா என்கிற மனிதனை நீ அணுக, நான் உனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு பெண் ஆண் பிள்ளையிடம் விதைக்க முனைகிறான். காரணம், இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பொண்ணு வந்து இவனை கொண்டுகிட்டு போயிட்டானா, என்னை இவன் விட்டுட்டு போயிட்டானா, என் கணவனுக்கு பிறகு எனக்கு யார் துணையாக இருக்க போகிறார்கள்னு ஒரு பயம் இருக்கு ஒரு பெண்ணுக்கு. அப்படி ஒரு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண் என்போடு சுயச்சார்போடு வாழுகிறவள். ஆனால் அவளுக்கு இந்த நம்பிக்கை இந்த ஆண் சமூகம் கொடுக்காமலே வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, 5-6 அண்ணன் தம்பி, 4-5 அக்கா தங்கச்சியோட அப்படியே வீடு நிறைய பிள்ளைகளோட உங்க புருஷாலாம் வளர்ந்தார். அந்த காலத்துல 7-8 பிள்ளை தானே. அவரையே நீங்க 2 வருஷத்துல அத்து கூட்டியாந்துட்டீங்களே. ஒத்த பிள்ளை உங்க மருமகெல்லாம் 3 நாள்ல கூட்டிட்டு போயிடுவா. ரைட்டா? சின்ன வயசுல இருந்தே சீரியல் எவ்வளவு பார்த்து வந்திருக்காது. அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது உங்க பிள்ளை இல்லைங்க, அது அவளுக்கு தான். அது எப்படி உங்கோட்டு பிள்ளை மட்டும் மாப்பிள்ளைய கையில வச்சுக்கணும், உங்கோட்டு பையன் மட்டும் பொண்டாட்டி வச்ச கேட்க கூடாது? என்ன லாஜிக்? ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்க. இந்த கேமை நீங்க பெண் பிள்ளைகள்கிட்ட பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா கோவமா இருக்காரு, அம்மா சொல்லி வாங்கி தரேன். கோவமா இருக்காரா, நேரா ரூமுக்கு போயிட்டு கதவை திறந்து என்னப்பா கோவமா இருக்கேம்ல அப்படின்னு கேட்காது. இல்லடா கண்ணா என்ன அப்படின்னா, சரி வா வெளில போயிட்டு வரலாம் ஒரு ரவுண்டு அப்படின்னு. சரி மனசு அட்டை எடுத்து போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளை மாதிரி இந்த பிள்ளைய கூட்டிட்டு ரவுண்டு வராரு. அந்த வீட்டில் இருக்க ஆம்பளை போய் வெறியா அனுப்பான். அப்படின்னு என்னடா நம்மளை மட்டும் வாங்கியாந்தாங்களா, இந்த ஆளை மட்டும். ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அவசியமாகுது. ஒரு 10 பருவத்திற்கு முந்தைய காலகட்டம், அவர் இந்த ஒரு இயக்கம் தொடங்க போறதா சொன்னார். 16 வயதுலேருந்து 11 வயதுலேருந்து 16 வயது ரொம்ப குழப்பமான வயது. இன்னும் சொல்ல போனா 9 வயசுலேருந்து சேர்க்கலாம், ப்ரீ டீன்னு சொல்லுவோம். உடம்பும் மனசும் குழம்புகிற வயசு. எனக்கு ஏன் இப்படி பண்ணுதுன்னு அவனுக்கே தெரியாத ஒரு வயசு. பெண் பிள்ளைக்காவது குறைந்தபட்சம் அதை கேட்க ஒரு ஆள் இருக்கிறார், தோழி இருக்கிறாள், அத்தை இருக்கிறாள். இந்த சமூக அமைப்பு அழகான அமைப்பு. ரகசியத்தை பேச யாரெல்லாம் எனக்கு உறவுன்னு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கா, அத்தை இருக்கா, அக்கா இருக்கா, பேசலாம். ஆம்பளை பிள்ளைங்க அன்னைகிட்டலாம் பேச முடியாது. டீ வாங்கி தெரியான்னு கேட்கலாம். அப்ப இவன் சந்தேகத்தை கேட்க அதுக்குன்னே ஒரு கேரக்டர் அவன் ஃப்ரெண்டு குரூப்ல இருக்கான். எல்லாம் எனக்கு தெரியுமாப்ல சொல்லு அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப தன்னுடைய உணர்வுகளை பேச, அப்ப தன்னுடைய எண்ணங்களை பேச அவனுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆள் வேண்டும். மனம் விட்டு சுதந்திரமாய் பேசுவதற்கான வெளியை வீடுகள் தர வேண்டும். அந்த சுதந்திரமான எண்ணத்தை வீடுகள் தருகிற போதுதான் முதலில் அவன் வீட்டில் சொல்லுவான். இப்ப நம்ம பிள்ளைங்க முதல்ல வீட்டில் சொல்லுதா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுதே. பெத்த தாய் தகப்பனை விட இந்த 4 வருஷமா பழகிற இவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா, முக்கியமா தான் போயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அங்கதானே அங்கீகாரம் கிடைக்குது.
அவனுடைய கவிதைக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்குது, அவனுடைய பாடலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. உங்க வீட்டுல படிப்புக்கு மட்டும்தாங்க அங்கீகாரம் கிடைக்குது. அவன் பண்ற ஒவ்வொன்றுக்கும் அங்க அங்கீகாரம் கிடைக்குது. நீ ஒரு கவிஞன் சொல்றான், அவனை என்னமா பாடுறடா நீ அப்படின்னு அவன் சொல்றான். அவன் ஆசைப்படுகிற விஷயத்தை தட்டி கொடுக்கிற நண்பர்கள் தான் அவனுக்கு எல்லாமாக மாறி போகிறார். அப்ப என்ன நடக்குது? வீட்டுக்குள்ளே சொல்லுவதற்கான ஸ்பேஸ் இல்லை. 10 பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் பிள்ளைகளுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக பல்வேறு மாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படும். அதை பேசுவதற்கு வீடுகள் அனுமதிக்கணும். இது அனுமதிக்காம நாங்கள் அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறோம், அப்படியே ஒன்றும் பார்க்க முடியாது.